இன்று 2-3 முக்கியமான விஷயங்கள் குறித்து நான் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறோம். ஒன்று, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அதாவது மாஞ்சோலை மலையக மக்களுடைய வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவது, கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டதை போல தமிழக அரசினுடைய அருந்ததிற்கான 3% உள் இடஒதுக்கீட்டால் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதிக்கான அடுத்த கட்ட போராட்டங்கள் ஆகியன குறித்து இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இப்பொழுது நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தி குறிப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது தேசிய மனித உரிமை ஆணையம் கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அன்று நான் டெல்லி சென்று தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து மாஞ்சோலை மலையக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் காவல்துறை மற்றும் பிற துறைகள் ஒன்றாக இணைந்து அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது, எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் 2 அதிகாரிகளை அனுப்பி வைத்து 4 நாள் மாஞ்சோலையிலே விசாரணை செய்தார். அதைத் தொடர்ந்து தேசிய மனித உரிமை ஆணையம் கடந்த 2ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி என்று அவர்களுடைய ஒரு பகுதி அறிக்கையை மட்டும் வெளியிட்டு தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக மாஞ்சோலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர், அதாவது துண்டிக்கப்பட்ட குடிநீர் சப்ளை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும், மின் சப்ளையை வழங்க வேண்டும், சாலை வசதிகள், கல்வி வசதிகள், வழிபாட்டு வசதிகள் மற்றும் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாத்து 6 வாரங்களுக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு அவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும், ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் அன்று முழு அறிக்கை கொடுக்கப்படவில்லை. நாங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் பல்வேறு அமைப்புகள், சகோதரி ரேவதி அவர்கள், கதிரவன் மற்றும் மாமல்லன் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு கடந்த 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளிலே இதே 2 கோரிக்கைகள் மிக முக்கியமாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மற்றும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கை அங்கு மகாராஷ்டிரா சதனில் நடத்தினோம். மத்திய அமைச்சர் அத்வாலே அவர்கள் கலந்து கொண்டார்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி அன்று ஜந்தர் மந்தரிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எனவே அதைத் தொடர்ந்து இப்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தான் இன்றைய இதில் நாங்கள் இப்பொழுது 108 பக்க அறிக்கையில் நான் உங்களுடைய பார்வைக்காக முழுமையாக கொடுத்தால் படிப்பதற்கு என்பதற்காக சில முக்கியமான அம்சங்களை மட்டும் உள்ளடக்கிய நான் கொடுத்திருக்கிறேன். அதில் நீங்கள் இந்த கடைசி பக்கத்தை மட்டும் உங்களுடைய பார்வைக்காக நான் படிக்கிறேன். அதில் 94வது பக்கம், அதாவது நான் கொடுத்திருக்கிறதுல கடைசி தாளினுடைய முதல் பக்கம், அதில் the exploitation of the Manjolai tea estate workers done for generations by the BPTSL and injustice done to them by not taking care of them by the government authorities during the period of 1958 to 1998 should not be left unanswered in view of the provisions of the Constitution and the ruling of the Honorable Supreme Court. So அவர்களுக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான கொடுமைகள் இழைக்கப்பட்டதை கண்டு காணாமல் இருந்துவிடக்கூடாது, அதிகாரிகளும் சேர்ந்துதான் தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதில் கடைசியாக அவங்க சொல்லியிருக்கிறது, அதாவது இந்த மாஞ்சோலை மலையக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறித்து விசாரிப்பதற்காக ட்ரூத் கமிஷன், ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய இராணுவம், காவல்துறை, பிற அமைப்புகள் மக்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ ட்ரூத் கமிஷன் அண்மையில் எங்கே கேட்கப்பட்டதுன்னா
2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுகளில் இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக வந்து இழைக்கப்பட்ட தான் அந்த ட்ரூத் கமிஷன் பத்தி சர்வதேச அளவில் பேசப்பட்டது. எனவே அதற்கு சமமான அளவுக்கு வந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது வந்து 5 மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ், அதே போல வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர், அதேபோல சேலம் மாவட்டம் ஏற்காடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் அனைத்தையும் வந்து விழிப்புணர்வுக்கு இந்த மாதிரி ட்ரூத் கமிஷன் ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல வந்து தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் வந்து the government of Tamil Nadu to constitute a committee of which there may be one member from the judiciary to take pain to hear sympathetically the unheard plight of the farmer workers of the Manjolai Singapore tea estate for the past many decades and to consider. அது மாதிரி வந்து ஒரு ட்ரூத் கமிஷன் அமைக்கணும். அதே போல ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த மாஞ்சோலை மலையக மக்களுக்கு விளைக்கப்படக்கூடிய அநீதிகளை நீங்கள் வந்து வெளிக்கொணர வேண்டும், அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும். இதன் மூலமாக எதிர்காலத்தில் இது போன்ற அநீதிகள் நடக்காத வண்ணம் தடுத்துவதற்காக இந்த சொல்லிக்கிறாங்க. எனவே நான் தமிழ்நாடு அரசுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ வந்து தலைமைச் செயலாளர் வந்து முதல்ல நான் அவரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறேன். இப்போ இன்னும் கிடைக்கல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2-3 முறை முதலமைச்சரை சந்தித்து வந்து இது கொடுக்கலான்னு. இப்போ இது வந்து முழு அறிக்கை கிடைச்சதுனால நான் முதலமைச்சரை சந்திப்பதற்கு மீண்டும் நான் வந்து கேட்பட்டேன் எடுத்தா பார்ப்பேன், இல்லை சீஃப் செக்ரட்டரி பார்த்து இது கொடுப்பேன். இல்லை மொத்தமாக நான் பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டில் அந்த 100 அதாவது வந்து நம்ம சமூக நீதி பேசுகிறோம், ஆனால் சமூக அநீதி நம்முடைய கண்ணெதிரே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நாம் குடிக்கக்கூடிய டீ, அதாவது வந்து ரெட் டீ என்று சொல்வார்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அநீதி விளைக்கப்படுகிறது. அது இனியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதனுடைய தொடக்கமாக மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் 100 வருடங்களுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யக்கூடாது. ஆச்சுங்களா? இப்போ அண்மையில் கடந்த 3ஆம் தேதி அன்று நாங்கள் வந்து தொடர்ந்த வழக்கில் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு இன்னொரு விஷயத்தை வந்து ஆழமாக அவர்கள் போகலை. 2 விஷயம் நாங்கள் வந்து கேட்டோம்னா, அதாவது VRS அதில் தான் சொல்லிக்கிறான், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொல்கிற போது முழுக்க கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது தான் வந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க. உள்ள பாருங்க. ஆச்சுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணையில் இருக்குது. எனவே அதை தான் ரத்து செய்யணும்னு ஹைகோர்ட்டில் கேட்டிருந்தேன். சரி, அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இந்த மனித உரிமை ஆணையத்தை ஒரு ஆதாரமாக கொண்டு அந்த தொழிலாளர்களுக்கு வந்து அவர்கள் கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்ட அந்த விருப்போய்வு திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பலன்களையும் அளிக்கணும். அதனால் வந்து அவர்கள் மாஞ்சோலையே வாழ்வதற்கு உண்டான தகுதி பெற்றவர்கள், பாரம்பரியமாக ஹெரிடிட்ரி அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பல தலைமுறைகளாக. ஏன்னா அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றுவதற்கு நாங்கள் ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோம் என்று அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஆசை வார்த்தை காட்டி வெளியேற்றுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் வந்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து உரிய பாதுகாப்பு அளிக்கணும் அந்த மக்களுக்கு. அங்கே மாஞ்சோலையிலே அவர்கள் வாழ்வதற்குண்டான எல்லா வசதியில் ஏற்பாடு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த உள்ளிழுக்கீடு விஷயத்தை பொறுத்தளவு சமூக நீதி ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி வெறுமனே பேசி எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கண்ணெதிரே அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டை ஒரு சாதிக்கு மட்டும் கொடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்க. அவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. 3% மட்டும் கொடுப்பதற்கு பதிலாக எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெச்சிங் சொல்லிட்டு 3%, 4%, 5%, 18% ஒரு குறிப்பிட்ட சாதி கொடுப்பது மூலமாக ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் தேவேந்திரோட சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இன்னும் பல சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த 2க்கும் தமிழ்நாடு அரசு உடனடியாக தீர்வு காணணும். நாங்கள் வந்து ஏற்கனவே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் எங்களுடைய போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதை வந்து காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் வந்து அதை நடத்தவிடாமல் பண்ணாங்க. டெல்லியில் நாங்கள் சுமூகமாக நடத்தினோம். இன்று கூட அது குறித்து வழக்கு தான் வந்து நான் சென்னை போயிட்டு வந்தேன். அதனால் விரைவில் வந்து தமிழ்நாடெங்கும் இந்த மாஞ்சோலை மலையக மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வலியுறுத்தியும் அதே போல் உள்ளொடுக்கீடு வந்து மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை அந்த பாதிப்புகளை சமூக நீதியை களையக்கூடிய வகையில் அதை முதல் ரத்து செஞ்சுட்டு முறையாக இப்போ இருக்கக்கூடிய இந்த 2024 அந்த எல்லா சமுதாயம் அந்த 76 சாதிகளுடைய உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுக்கணும்.
அரசாங்கத்தினுடைய துறையில் ஒவ்வொரு சாதியும் எந்த அளவுக்கு அவர்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதுதான் ஜனார்த்தன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் அதுதான். அதே போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் முறையாக ஆயுது, அதாவது எம்பிரிக்கல் டேட்டா, அதாவது விஞ்ஞானபூர்வமான டேட்டாக்களுடைய அடிப்படையில் தான் எந்த இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் தமிழ்நாடு என்றும் நாங்கள் இந்த கூட்டமைப்பினுடைய சார்பாக புதிய தமிழர் கட்சியுடைய முன்னெடுப்பில் மீண்டும் போராட்டம் நடத்தவிருக்கிறோம். அந்த போராட்ட தேதிகள் விரைவில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து போராட்டம் தொடங்கும். இப்போ அந்த மாஞ்சோலை கிராமத்தில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் என்ன சொல்லுது சார்? இல்ல, அதாவதுங்க எல்லாமே அந்த பிபிடிசி என்ற அந்த கம்பெனியை வச்சு அவர்களை வெளியேற்ற முயற்சிக்கிறாங்க. ரெண்டு விதத்தில் அந்த மக்கள் வாழ்றாங்க. அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கே மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவர்கள் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் அங்கே ஒரு நில உடைமையோடு வாழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள். ஒரு பகுதி தொழிலாளர்கள் மாஞ்சோலை பிபிடிசியில் வேலை செஞ்சவங்க, இன்னொரு பகுதி அங்கே காய்கறிகள் விளைவித்து தேன் விளைவித்து அதே போல சிறு சிறு 1 ஏக்கரை 2 ஏக்கரை வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கே வாழ்வுரிமை காப்பாற்றி வருகிறார்கள். எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் கணக்கில் இந்த அடிப்படையில் தான் வன உரிமை சட்டம் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு எல்லா விதமான முதல்ல ரைட் டு லிவ் இன் மாஞ்சோலையிலே வாழ்வதற்கு உண்டான உரிமையை 2006 வன உரிமை சட்டத்தின் வழங்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு நீங்க ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அல்லது வேற என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கைங்க. ஓய்வு பெற்ற நீதிபதினு சொல்லிட்டா அது பிரசன்ட் நீதிபதியாக இருக்கலாம், ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கலாம், அது நீதிபதினு சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல, மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் தான். அதை நான் அப்படி திருப்பி சொல்றேன். அதை தமிழ்நாடு அரசு மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த முழு அறிக்கையினுடைய அடிப்படையில அந்த ட்ரூத் கமிஷனும் அமைக்கணும். அதே சமயத்தில் நீதிபதியோருடைய தலைமையில தமிழ்நாடு மாஞ்சோலை மலையக மக்களுடைய இன்றைய அவருடைய அவர்நிலையும் கண்டறியணும். அதே போல தமிழ்நாடு இருக்கிற அனைத்து தேயிலை தோட்டங்களிலும் ஆய்வு செய்து ஒரு முழு அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களுக்கு அதுபோல சமூக குடிமைகள் இருக்காதவாறு பார்த்துக்கணுங்க. அமைச்சர்கள் தலைமையில குழுவா அமைச்சு போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க அவங்க தவறா அப்ரோச் பண்றாங்க. அதாவது நீதிமன்றத்தில் 2 முக்கியமான விஷயங்களுக்காக நான் விளக்கப்படுத்தினேன். ஒன்று, இந்த விஆர்எஸ், அது பாருங்க, அந்த அறிக்கையிலே நீங்க பாருங்க, அந்த விஆர்எஸ்ங்கிறது முழுக்க அச்சுறுத்தி, அதான் அந்த ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு தொழிலாளியோட ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கிறேன். அதுல அதாவது உங்களுக்கு கூட பேஜ் நம்பர் 89 பாருங்க. தேர்ஃபோர் பேஜ் நம்பர் 89, அதாவது கடைசி 89ல 9, அதாவது 9.16 9.16 அதில் தேர்ஃபோர் the scheme launched with the BPTCL management on 30/5/2024 as VRS and the MOS perpetually signed on 15/6/2000 was not voluntary. It was a rather compulsory retirement scheme against which 3-4 workers of Singamatti Manjolai already filed in the WPS in the Honorable Court of Madurai. So, அவங்களுடைய ஃபைண்டிங் என்ன, நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் NHRC சொல்லுது. அது it is not voluntary, it is totally compulsory. இதுக்கு சப்ஸ்டன்ஷியேட் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலாளியுடைய இது இருக்குங்க. எப்படி எல்லாம் அவங்களை கூட்டு போய் வாங்கினாங்க அப்படிங்கிறது, எப்படி ஃபோர்ஜரி பண்ணாங்கிறது பால்வின் அப்படிங்கிற ஒரு தொழில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது சாட்சி கையெழுத்து போட்ட பால்வின் NHRC முன்னாடி போய் சொன்னாரு, எனக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது எங்கிட்ட சொல்லவும் இல்லை, என்னுடைய கையெழுத்து இல்லைங்கிறது கூட மறுத்திருக்கிறார். ஸோ இது மாதிரி அங்க இருந்த தொழிலாளர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி 4 பேரை கூப்பிட்டு வச்சு அந்த மேனேஜர் பட்டாச்சரியாங்கிறது கையெழுத்து வாங்கி ஃபோர்ஜரி பண்ணாங்க, கம்பல்சரி பண்ணாங்க. ஸோ அதை ரத்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை. 2006 வன உரிமை சட்டத்தின்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், வன உரிமை சட்டத்தில் ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க, 3 தலைமுறைகளுக்கு மேலாக ஒருவர் வனப்பகுதியில் வாழ்ந்தால் போதும்.
அவர் வன உரிமை சட்டத்தின்படி அவர் வந்து எல்லா விதமான உரிமைகளையும் வனத்தில் பெறுவதற்கு உண்டான தகுதி வாய்ந்தவர். இதுதான் வந்து எனி பர்சன் லிவ்ட் இன் மோர் தென் 3 ஜெனரேஷன் இன் அ ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எலிஜிபிள் டு கெட் 2006. இதுதாங்க சிம்பிள் லாஜிக். இதை வந்து தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் முறையா வந்து முதலமைச்சர் இடத்தில் விவாதிச்சாங்களான்னு தெரியாது. இதனுடைய சரத்தினுடைய பொருள் இப்படித்தானுங்கிறது தெரியாது. இங்கிலீஷ்ல வந்து 2006 எனி பர்சன் ஹூ லிவ் பிரைமரிலி அப்படின்னு தான் வரும். அவங்க வந்து அங்க வனத்தில் இருந்து கொண்டு வேறு வேலைக்காக 50 கிலோமீட்டருக்கு அப்பால் போனாலும் கூட அவன் வனவாசியா தான் கருதணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் முதலமைச்சர் எடுத்து சொன்னாங்களா, விளக்குனாங்களா, வெறும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் சொல்றதை வச்சுட்டு அதில் பிபிடிசி மட்டும் சொல்றது தெரியல. அதனால அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வந்து முயற்சி எடுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்கல, தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை பார்த்து வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் பேசுவது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்களா? அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அறிவுத்திறன் யாரோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய உயரத்திற்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்திலும் இல்லை, இன்று வரையிலும் யாரும் இல்லை. நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை 2-3 முறை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தொனியில் எந்த நோக்கத்தில் அது சொல்லப்பட்டார் என்பது நம்மளுக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர் அதுபோன்ற ஒரு பெயரை பயன்படுத்துவது மூலமாக அவருடைய புகழுக்கு, அவருடைய அர்ப்பணிக்கு ஒரு களங்கம் ஏற்படும் என்று அவர் கருதினாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அது அவர் வந்து அதை பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பது வந்து எங்களுடைய பொதுவான ஒப்பீனியன். இப்படி ஒரு விளக்கம் அளிக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்றம் உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து அவருடைய புகழுக்கு களங்கக்கூடிய மாதிரி அந்த வார்த்தைகள் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கு மேல ஆழமா சொல்றதுக்கு அதை முழுமையா கவனிச்சிருந்தா நான் வந்து அதை சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அப்பேரண்டா வெளிப்படையா பார்க்கிற போது அது வந்து அவருடைய புகழுக்கு ஒரு மதிப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய பார்வை. சார், அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் என்று சொன்னா உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஆனா கடவுள்னு சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு. இல்ல அதான் சொல்றேன். இல்ல அதான் இல்ல மொத்தமா அதாவது அம்பேத்கருடைய உயரம் என்பது வேறு. அவருடைய உயரத்தை வந்து இன்னைக்கு வந்து கோடான கோடி இப்ப நாமெல்லாம் அங்க உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை பல நாடுகள், கனடா நாட்டினுடையது, அமெரிக்காவினுடையது, இங்கிலாந்து நாட்டினுடையது, ஐரிஷ் நாட்டினுடையது, பல நாடுகளுடைய அரசியல் சாசனத்தை ஒப்பிட்டு அவர் உடலில் சரியில்லாத போதும் கூட எல்லாரும் கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தரும் கூட முழுமையாக அர்ப்பணிக்கல, எல்லாரும் ஒப்புக்கு இருந்தாங்க. ஆனால் அந்த பொறுப்பை முழுமையாக தன்னை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு உன்னதமானவர். எனவே அவரை வந்து நீங்கள் வேறோடும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. அவர் யாரோடும் ஒப்பிடப்படுவதற்கு உண்டான மனிதர் கிடையாது. அவர் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரமானவர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவதுங்க இதுல வந்து என்னன்னா, அம்பேத்கரை வந்து நான் சொன்னேன், அம்பேத்கர் வந்து அவரவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடாது. சில பேர் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. சில அமைப்புகள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. சில கட்சிகள் வந்து அதாவது எதுவுமே இல்லைன்னா ஆபத்துக்கு பயன்படுத்துற மாதிரி அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வந்து அதே கண்டிக்கத்தக்கது. எப்படி அம்பேத்கரை வேறு இடத்துல ஒப்பிடக்கூடாதோ அதே போல அம்பேத்கரையும் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. கோடான கோடி மக்கள் இன்னைக்கும் வந்து சாதாரணமான, நீங்க பார்த்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி அது வந்து கடந்த பிப்ரவரி மாசத்துல ஏதோ ஒரு மத்திய பிரதேசத்துல வந்து
பொது கிணத்துல தண்ணி எடுத்ததுக்காக 5 பேர் அடிக்கக்கூடிய கொடுமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கிராம கோயில்களில் நுழைய முடியல. உங்களுக்கு தெரியும் ரெட்டை டம்ளர் பிரச்சனை எவ்வளவு இருந்துன்னு தெரியும். அதே போல இளையராஜா என்ற ஒரு மிக பிரபல உலக பிரசித்தி பெற்ற திரைப்பட இசையை அவரையும் ஒப்பிட முடியாது. அவர்னால ஒரு கோயிலுக்குள்ள பக்கத்துல கடவுளுக்குள்ள போற நிலைமை இல்லாக்குது. இதுக்கெல்லாம் யாரும் போராடவில்லை. இப்ப நான் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை என் சொந்தக்காரருக்காக போராடுறேன். என்னுடைய உடன்பிறந்தவன் நான் அந்த மக்கள் அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போராடுகிறோம். ஆனா அந்த கஷ்டம் அந்த மக்களுக்காக போராடுவதற்கு ஒருத்தர் வரதில்லை. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி கூட இந்த மாதிரி போராடுறது மாட்டேங்கிறாங்க? நாங்க கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி என்ன கேட்டோம்? 2 கோரிக்கை கேட்டோம், சட்ட ரீதியாக கேட்டோம். உள்ளிடுக்கீடு முறையா இல்லை, நியாயமா இல்லை. ஒரு 76 சாதிக்கு ஒரு சாதி கொடுக்க கூடாதுன்னு தான் கேட்டோம். இன்னொரு சாதி கொடுக்க கூடாதுன்னு கேட்டோமா? அதை தடை பண்ணீங்க. நேற்று அறிவிச்சு இன்னைக்கு இப்படி எல்லாமே இப்போ ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஸோ அண்ணா அம்பேத்கரை யார் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்தக்கூடாது. அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால எதிர்கட்சிகள் இது அரசியல் நாடகத்துக்கெல்லாம் அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடாது. அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு கொஸ்டின். இந்த 94 பக்கத்துல சஜஷன் இருக்கு. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா expected to consider அப்படினா போடுறாங்க. சரி, அதாவதுங்க அதாவது NHRC-னுடைய வரம்பு என்னவோ அதுல இருந்து அவங்க பேசிக்கிறாங்க. அதான் சட்டத்தின்படி நடக்கக்கூடியதாக இருந்தால் அரசியல் சாசனத்தின்படி நடந்தா அரசியல் சாசனம் பார்க்கும். அம்பேத்கர் பேசுறாங்க. அம்பேத்கர் பேசக்கூடியவங்க அரசியல் சாசனத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்க அரசியல் சாசன அமைப்பால் உருவாக்கப்பட்ட தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சஜஷன் கொடுத்தாச்சுன்னா தட் இஸ் ஆர்டர். அது ஆர்டர் தான். அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க கோர்ட்டு கிடையாது. அது அவங்களுடைய வார்த்தையில சொல்லிக்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணுங்கிறது அதனுடைய பொருளுங்க. நடைமுறைப்படுத்தாமல் இல்லை கிடையாது. எதுக்கு NHRC இருக்குது? இட் இஸ் லீகல் கமிட்மெண்ட். தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குதுங்க. Okay, thank you very much.